இந்த கொஸ்டின் பாருங்க. The question bar 3:20 is seen in the image. The clock in the mirror, what would be the right time? Clock mirrorல பார்க்கும் பொழுது என்ன டைமிங் காட்டுதுங்க சார்? கொஞ்சம் அப்படியே ஒரு கான்வர்சேஷன் மாதிரி தான். மிரர்ல அது எவ்வளவு டைம் காட்டுது அப்படின்னா, மிரர்ல காட்டுற டைம் நல்லா புரிஞ்சுங்க. சீன் இன் த இமேஜ் ஆஃப் கிளாக், எங்க கிளாக் இன் த மிரர், இந்த மிரர்ல எவ்வளவு காட்டுது அப்படின்னா 3:20 அப்படின்னு காட்டுது. மிரர்ல எவ்வளவு காட்டுதுங்க? 3:20. வாட் இஸ் த ரைட் டைம் அப்படின்னு கேட்குறாங்க. வாட் இஸ் த ரைட் டைம்? வாட் இஸ் த ரைட் டைம்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுல எவ்வளவு காட்டுது? நமக்கு எவ்வளவு காட்டுது? 3:20 சார். 3:20. ஆனா ரைட் டைம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ரைட் டைம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ரைட் டைம் ஆக்சுவலா ரவுண்ட் த கிளாக் எவ்வளவுங்க டைம்? ரவுண்ட் த கிளாக் எவ்வளவு டைம்? ரைட் ரவுண்ட் த கிளாக் என்னங்க? 12 இல்லையா? 12. இப்போ இந்த 12 நான் என்ன சொல்றேன் அப்படின்னா hours into minutes. இதுவும் 12 o'clock தானே? 11 மணி நேரம் 60 நிமிஷம். கரெக்ட் தானே? இப்போ எப்பயுமே நீங்க இந்த மாதிரி வந்தா நீங்க என்ன பண்ணணும்? 12 எப்படி பிரிச்சுக்கலாம்? 11 into 11:60. 11 மணி நேரம் 60 நிமிஷம். அப்ப ரெண்டும் 12 ஒண்ணுதான். அப்ப இதுல எவ்வளவு காட்டுதுங்க? 3:20 காட்டுது. 3:20 காட்டுது. சோ மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணா எவ்வளவுங்க? 8:40. So which is the correct answer? B is the correct answer. சரிங்களா? இந்த மாதிரி கிளாக் வந்தா இப்படி இமேஜ் இந்த மாதிரி எல்லாம் வந்தா நீங்க என்ன பண்ணணும்? என்ன ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும்? 11:60. இந்த 11:60 அப்படிங்கிறது 12 o'clock தான். nothing but 12 o'clock. nothing but 12 o'clock. பட் இந்த 12 o'clock என்ன எப்படி வச்சுக்கணும்? என்ன டைமிங் காட்டுதோ அந்த டைமிங்கோட நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, டைமிங்கோட என்ன டைமிங் காட்டுதோ அதுல மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஸோ பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரைட்டுங்களா? அடுத்த ஒரு ட்ரிக் பார்ப்போம். இன்னைக்குன்னு பார்த்து நமக்கு நிறைய ப்ராப்ளம் பண்ணுது. Next, the angle between the hand, the angle between the minute hand, the angle between the minute hand and the hour hand of the clock when the time is 8:30. When the time is 8:30 அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா இருக்கு. இதுக்கு என்ன பண்றோம்? ஒரு சின்ன ஃபார்முலா இருக்கு. ஒரு ஃபார்முலா என்ன தெரியுங்களா? ஒரு சின்ன ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு சின்ன ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். என்ன தெரியுங்களா? 30 hours divided by 11/2. இது வந்து மினிட்ஸ் அப்படின்னு வச்சுக்கணும். எவ்வளோ வச்சுக்கணும்? மினிட்ஸ் அப்படின்ட்டு வச்சுக்கணும். சரிங்களா? ரைட். இந்த ஹவர்ஸ்ல எடுத்துக்கங்க. இப்போ 8:30 இருக்கு. 8:30ங்கிறது இது ஹவர், இது மினிட். ரைட்டுங்களா? இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா? இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண முடியுமா? தாராளமா யூஸ் பண்ணலாம். 30 into 8 hours minus என்ன பண்ணலாம்? 11/12 2 into எவ்வளவு மினிட்ஸ்?
30 minutes. So இது ஃபார்முலா. இது என்னது? இந்த ஃபார்முலா. இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கணும். இப்போ உங்களுக்கு ஈஸியா தெரியும். 15 இல்லையா? 15 வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துருங்க? எவ்வளவு வரும்? 240 minus 165. So that is 75 degree. That is a 75 degree. I think ரொம்ப ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப இந்த ஷார்ட் ட்ரிக் ரொம்ப அருமையான, எல்லாமே நமக்கு 30 செகண்ட்ஸ்ல முடிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணிடுவோம். அடுத்ததுல பாத்தீங்கன்னா average the meaningful word. Arrange the word given in the meaningful sequence. Meaningful sequence அப்படினு சொல்றாங்க. Arrange the word given below the meaningful sequence. ரொம்ப அருமையா சொல்லலாம். எப்படி சொல்ல முடியும்? என்ன சொல்லலாம்? என்ன மாதிரி சொல்ல முடியும் பாருங்க. ஏதாவது பாப்புலேஷன். வெரி குட். ஃபர்ஸ்ட் பாப்புலேஷன். சூப்பர். பாப்புலேஷன் இருந்தா என்ன ஆகுங்க? அன்எம்ப்ளாய்மென்ட். வெரி குட். பாப்புலேஷன் இருந்தா அன்எம்ப்ளாய்மென்ட். பாப்புலேஷன். பாப்புலேஷன் இருக்கும். அப்படி இருந்தா அன்எம்ப்ளாய்மென்ட் இருக்கும். பாவர்ட்டி இருக்கும். தென் டிசீஸ் இருக்கும். அதுக்கப்புறம் டெத் இருக்கும். ஸோ வாட் இஸ் தட் பாருங்க. 3 1 ரைட்டா? கரெக்டுங்களா? 2 2 அதுக்கப்புறம் 4 2 4 3 கரெக்டுங்களா? 2 3 4 பாருங்க. 2 4 1 5 3. சொல்லுங்க. 2 4 4 1 1 5 5 3. That's all. சரிங்களா? அப்போ 2 4 1 5 3 is the correct answer. Super. இது ஒரு அருமையான கொஸ்டின். தொடர்ந்து எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லையும் கேட்கும். சமீர் என்ன பண்றாரு? 20th from the left end row, end of a row. சமீர் வந்து 20th from the left end of the row, end of a row, and Arun is 12th from the right end of the row. If they interchange their position, then Arun ranks become 10 from right end. Find total number of the persons in the row. என்ன செய்யலாங்க? Any idea? ஏதாவது ஐடியா? சொல்லுங்க பாப்போம். ஏதாவது ஒரு ஐடியா?
சொல்ல மாட்டீங்களா? No idea, sir. நோ ஐடியா. ரேங்க் அப்படின்னா நிலவீங்க என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? லெஃப்ட் ரைட், லெஃப்ட் ரைட் ரெண்டையும் ஆட் பண்ணணும். ரெண்டையும் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணி எவ்வளோ மைனஸோ இதே பண்ணணும். சரிங்களா? இன்டர்சேஞ்ச் தேர் பொசிஷன் எவ்வளவு? எவ்வளவு? இன்டர்சேஞ்ச் தேர் பொசிஷன்ஸ் ரெண்டு பேரும் என்ன பண்ணியிருக்காங்க? மாறி இருக்காங்க. கரெக்டுங்களா? Yes, கரெக்டா? sir. அப்படிங்கும் பொழுது லெஃப்ட்ல எவ்வளோ வந்திருக்காங்க? லெஃப்ட்ல எவ்வளோங்க? 20. ரைட்ல எவ்வளோ? 20. ரைட்ல எவ்வளோ? Yes, sir. ரைட்ல எவ்வளோ? 10. சரிங்களா? இப்போ இங்க வந்து ஆப்ஷன்ஸ் தப்பா இருக்கு. இங்க வந்து ஆப்ஷன் வந்து தப்பா இருக்கு. ஓகே சொல்றேன். சரி. கவனிங்க. இன்டர்சேஞ்ச் தேர் பொசிஷன். சேஞ்ச் தேர் பொசிஷன் அப்படின்னா நீங்க என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா லெஃப்ட்ல எவ்வளோல நிக்கிறாங்க பிளஸ் ரைட்ல எவ்வளோ நிக்கிறாங்க அதுக்கப்புறம் -1. இதான் ஃபார்முலா. இதான் வந்து ஃபார்முலா. லெஃப்ட்ல எவ்வளோ இருக்காங்க? 20. ரைட்ல எவ்வளோ இருக்காங்க? 10. அப்போ லெஃப்ட்ல 20 அப்புறம் ரைட்ல 10 -1. What is the answer? What is the answer? எவ்வளோங்க? 29, sir. 29. பாருங்க இங்க 29. இது வந்து 29. சரிங்களா? ஆப்ஷன் இதுல 29. சரிங்களா? ஓகேவா? ரைட்? Okay, sir. இப்போ இதே கொஸ்டினை இப்படி மாத்திரம் இங்க ஒரு 11 இங்க ஒரு 11 அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? எவ்வளவு இருக்கும்? பொசிஷன் என்னவா இருக்க முடியும்? டோட்டல் எவ்வளவு இருக்க முடியும்? Total 11 தான் இருக்கும். டோட்டல் ஐயோ 11 plus 20. 11 plus 11 minus 1 என்னது? இப்போ இந்த இடத்த மட்டும் தான் நான் மாத்திருக்கேன். புரியுதுங்களா உங்களுக்கு? மாத்தினீங்க அப்படின்னா 21, sir. எவ்வளவு இருக்கும்? 21 is the correct. 20. ஞாபகம் வச்சுக்கோ. இன்டர்சேஞ்சுக்கு வந்து இதான் பொசிஷன் இன்டர்சேஞ்ச் அப்படின்னா இது ஃபார்முலா. இந்த ட்ரிக்கை வச்சு நீங்க என்ன பண்ணலாம்? அழகா போட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ நான் சொன்ன அதே கொஸ்டின் திருப்பி வரும். மெகா இஸ் 11th. நான் சொன்ன அதே கொஸ்டின் தான். அதே கொஸ்டின். என்ன கொஸ்டின்? என்ன கொஸ்டின் வந்தது? 11 plus 11 minus plus 11 அப்படியே வந்துச்சு இல்லையா? நான் சொன்ன அதே கொஸ்டின் திருப்பி வந்து பாருங்க. மேகாவுக்கு என்ன பண்றாங்க? 11 either end of the row and then either end of the row. either end அப்படின்னா இந்த பக்கம் 11 பேர் அந்த பக்கமும் 11 பேர். அப்ப டோட்டல் என்னங்க? டோட்டல் எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க. கரெக்டா? how many girls are there in that row? அப்ப டோட்டல் தான் கேக்குறாங்க. டோட்டல் என்ன? left plus right -1. இப்போ லெஃப்ட்ல either அப்படிங்கறப்ப என்ன இருக்கு? ரெண்டு பக்கமுமே 11 பேர் தான். இப்போ மைனஸ் எவ்வளவு ஆச்சுங்க? 21 is the correct answer. எவ்வளவு நேரம் ஆச்சு இதுக்கு? எவ்வளவு நேரம் ஆச்சு? ஆன்சர் புரியுதுங்களா? Yes, sir. உங்களுக்கு மெத்தட் பிடிச்சிருக்கா? Yes, sir.
இது ஒரு நல்ல கொஸ்டின். சரி, இழுக்க முடியல. ரைட், எல்லாருக்கும் போர்டு தெரியுது இல்லையா? இஃப் A is to B, A is to B வந்து என்ன இருக்கு? 11:7. A is to B எவ்வளவுங்க இருக்கு? 11:7. A is to B 11:7. அடுத்தது B is to C 5:19. What is that? A B C என்னன்னு கேக்குறாங்க. ஆக்சுவலா இதுல பாத்தீங்கன்னா எல்லாம் B வந்து காமன். B வந்து எல்லாத்துலயும் காமனா இருக்கு. B வந்து காமனா இருக்கு. அப்ப நம்ம வந்து என்ன பண்ணணும்? A B C போடணும். ஆக்சுவலா AB என்னவா இருக்கு? AB எவ்வளவுங்க இருக்கு? 11:7. அடுத்தது BC என்ன இருக்கு? 5:19. 5:19. மேடம் யாருங்க அது? ப்ளீஸ் மியூட் யுவர் மைக். ப்ளீஸ் மியூட் யுவர் மைக். நம்ம ட்ரெடிஷனலா போடுற விஷயம் தான். என்ன தெரியுங்களா? நல்லா புரிஞ்சுங்க. இப்போ 55 இருக்கு. 11 வந்து 5 ஆல பண்ணுங்க 55. நல்லா புரிஞ்சுங்க. 11 5 ல பண்ணுங்க 55 வரும். 55. ரைட். அடுத்தது 7 5 ல பண்ணுங்க 35. அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இங்க பாருங்க, இது வராது. 55 ல வந்திருக்கு, ஆனா இதுவும் இல்ல இல்லையா? இப்ப இதுவும் இல்ல, இதுவும் இல்ல. அப்ப வாட் இஸ் தட் ஆன்சர்? என்னங்க? 133 ஆன்சர். சரிங்களா? ரொம்ப சிம்பிள். சரிங்களா? ரெண்டாவது பொசிஷன்லயே நமக்கு தெரிஞ்சிருது. ஓகேவா? புரிஞ்சுதுங்களா சார்? புரிஞ்சுதா? ட்ரெடிஷனல் மெத்தட், அது ஒன்றும் இல்லை, பெருசான விஷயம் இல்லை. The ratio of the prices tea coffee என்ன சொல்றாங்க? டீ காஃபி சொல்றாங்க. ஒரு ஃபேமிலி குடிக்கும்போது என்னென்னலாம் பிரச்சனைகள் வரும்? சார் ப்ளீஸ் மைக்கை மியூட் பண்ணிக்கங்க. யாருங்க இது? கொஞ்சம் மியூட் பண்ணிக்கங்க. ஓகே. The ratio of the price tea coffee. டீ காஃபி வந்து எவ்வளவா இருக்கு? டீ காஃபி என்னங்க இருக்கு? டீ காஃபி எவ்வளவா இருக்கு? டீ காஃபி 3:5 இருக்கு இல்லையா? எவ்வளவு பண்றாங்க? இதோட பிரைஸ் 3:5 டீ காஃபில. அடுத்து என்ன பண்ண? கன்சியூமபிள் எவ்வளவு இருக்கு? கன்சியூமிங் எவ்வளவு இருக்கு? கன்சியூமபிள் பை ஃபேமிலி எவ்வளவு இருக்கு? 5:7. சரிங்களா? ரேஷியோ கேக்குறாங்க. ரேஷியோ கேக்குறாங்க. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடுங்க. 5 கேன்சல் பண்ணிடுங்க. 3:7 அவ்வளவுதான். ஆன்சர் என்னங்க? 3:7. ரைட்டா? இந்த 5யும் இந்த 5யும் கேன்சல் பண்ணி விட்டுருங்க. ஆன்சர் வந்து 3:7. ஓகேங்களா? ரேஷியோ இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளா நம்ம கொண்டு போயிடலாம். ரேஷியோஸ்லாம் வந்தா இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சிம்பிளா வந்து கொண்டு போயிடலாம். பன்னெண்டு பேரு 10 நாள், 12 men 10 women complete the job வந்து 14 days. How much time will take 42 men and 35 women take a complete work same timeல பண்ணணும் அப்படின்னா என்ன சார் பண்றது? என்னதான் செய்யறது? ஏதாவது ஐடியா? ஏதாவது ஐடியா? ஏதாவது ஐடியா சார்? உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியா சொல்ல முடியுமா?
நான் நிறைய இந்த சிம்பிள் வந்து நம்ம 6th 7th இருந்தே பார்த்துட்டு இருக்கோம். அதனால இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 12 men பாருங்க, 12 men, அதுக்கப்புறம் 12 men எவ்வளவு நாள்ல பண்றாங்க? 12 men எவ்வளவு நாள்ல பண்றாங்க? 14 days. 12 men 42 இல்லையா? 12 men அப்புறம் 42 men. அதுக்கப்புறம் எவ்வளோ இருக்கு? 10 women. இவங்க எவ்வளோ இருக்காங்க? இதில் எவ்வளோ women இருக்காங்க? 35 ரைட்டா? 12 42 10 35. இது ரெண்டுக்குமான ரேஷியோ எவ்வளோ தெரியுங்களா? 3.5. எவ்வளவு? இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் எவ்வளவு? 3 மடங்கு அதிகம். இவ்வளவு மடங்கு அதிகம். கரெக்டா? இப்ப மொத்தம் எவ்வளவு நாள் ஒர்க் பண்ணணும்? 14 days ஒர்க் பண்ணணும். 14 days காமனா இருக்கிற 3.5ல டிவைட் பண்ணுங்க. எவ்வளவு நாள் ஆச்சுங்க? 4 days. எவ்வளவு நாள் ஆச்சு? 4 days. புரியுதுன்னு நினைக்கிறேன். ஈஸியா இருக்கா? இந்த ட்ரிக் பிடிச்சிருக்கா? சரி, 12க்கும் 42க்கும் 3.5 டைம்ஸ் வந்து ரேஷியோ டிஃபரன்ஸ் இருக்கு. 10க்கும் 35க்கும் எவ்வளவு ரேஷியோ இருக்கு? 3.5 டைம்ஸ் ரேஷியோ இருக்கு. அப்ப காமனா 3.5 அப்படிங்கிறது வந்து ரேஷியோ எவ்வளவு நாள்ல கம்ப்ளீட் பண்ணணும்? 14 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணணும். நமக்கு எவ்வளவு நாள் தேவைப்படும் அப்படின்னா 14 days டிவைடட் பை காமன் ரேஷியோ. கிளியர்? சார் கிளியரா? இந்த மாதிரி வந்ததுன்னா இந்த ட்ரிக்கை நீங்க ஃபாலோ பண்ணலாம். இந்த மாதிரி வந்தா இந்த மாதிரி விஷயத்துல இது ஒரு ட்ரிக், அவ்வளவுதான். முடிய பரிணாமத்துல வரேன். நம்பர் சிஸ்டம் எல்லாருக்குமே நம்ம சின்ன வயசுலயே பார்த்த ஒரு ரொம்ப சிம்பிளான ட்ரிக். ரொம்ப சிம்பிளான சம். ஃபைண்ட் த ஆவரேஜ். ஃபைண்ட் த ஆவரேஜ் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ். ஃபைண்ட் த ஆவரேஜ் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ். பிரைம் நம்பர்ஸ்னு சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க? பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? என்ன செய்யலாம்? பிரைம் நம்பர்ஸ்னு சொல்லும் பொழுது வெறும் பிரைம் நம்பர் மட்டும் எடுத்துக்கணும். வெறும் 70க்கும் 80க்கும் நடுவில் இருக்கிற பிரைம் நம்பர் மட்டும் எடுத்துக்கணும். என்னென்ன பிரைம் நம்பர் சொல்ல முடியுமா? பிரைம் நம்பர்னா என்னன்னு சொல்ல முடியுங்களா சார்? பிரைம் நம்பர்னா என்னன்னு சொல்ல முடியுமா? Divided by 1. இல்ல, 71க்கும் 80க்கும் நடுவில் என்னென்ன பிரைம் நம்பர்ஸ் இருக்கு? 71 73 அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். 71 73 79 83 89. கரெக்டா? 89 இல்லையா? மொத்தம் 5 நம்பர் வருது. 5 நம்பரையும் நீங்க என்ன பண்ணலாம்? டிவைடட் பை 5 போட்டீங்கன்னா போட்டு பாருங்க எவ்வளவு வருதுன்னு. எவ்வளவு வருது? 71 பிளஸ் 73 பிளஸ் 79 பிளஸ் 83. அதுக்கப்புறம் வருதுங்களா? 87 பிளஸ் 89 டிவைடட் பை 6 5 எவ்வளவு வருதுங்க? 6 sir. சரி, எவ்வளவு வருது? 395 கரெக்டா? எவ்வளவு வருது பாருங்க. 71 plus 73 plus 79 plus 81 plus 83 plus என்ன வந்துச்சு? 83
அதுக்கப்புறம் 89. அதுக்கப்புறம் என்னது 89 பிரைம் நம்பர்ஸ் மட்டும். 87 வராது. 89 எவ்வளோ வந்தது? 375. சரிங்களா? Sum of the terms divided by number of terms. சரிங்களா? ஆவரேஜ் வந்து என்னது? sum of the, இதில் எவ்வளோ வரும்னா 395 divided by 5 வரும். 79 is the correct answer. 79 is the correct answer. போட்டு பாருங்க. ஆன்சர் வந்து 79 வந்துடும். ஓகேங்களா? எல்லாருக்குமே இந்த ஒரு 10 டைப் ஆஃப் ட்ரிக்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஒவ்வொன்றுமே உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு மாடல்லையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு மாடல் ஆஃப் ட்ரிக்ஸை சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த நான் சொன்ன இந்த யூனிட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த யூனிட்ஸ் இப்போ நான் சொன்ன ஒரு